குர்ஆனினுடைய முதல் சஜிதா வசனம் இங்கு ஓடப்பட்டது. அதே போன்று 8 ஜுசுக்கள் முழுமையாகவும் 9வது ஜுசுவினுடைய 3/4 ஜுசுக்கள் ஓதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அமைத்த நோன்புகளை ஓதிய குர்ஆன் வசனங்களை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. நேற்றைய தினத்திலே பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு கேள்வி வந்துச்சு. சதக்கா கொடுக்கக்கூடிய பொருளை நோன்பாளிகளுடைய சஹருக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேள்வி வந்துச்சு. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, பொதுவாக சதக்காங்கிறது 2 வகை. சதக்கா 2 வகை. முதல் வகை இருக்குது வாஜிபாக கட்டாயமா கொடுக்கிற சதக்கா. அது எப்ப கட்டாயமாகும் சொன்னா, நாம ஏதாவது நேர்ச்சை செஞ்சிருக்கோம், நமக்கு ஏதாவது உடம்பு முடியல, ஏதாவது அல்லது வேற ஏதாவது நேர்ச்சை நம்ம செஞ்சிருக்கிறோம். யா அல்லாஹ், எனக்கு உடல் இப்படி நோயா இருக்குது, இது எனக்கு ஷிஃபாவாயிருச்சுன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன், 10 பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன் அல்லது ஒரு ஆடு சதக்கா தரேன் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த மதரசா பிள்ளைங்களுக்கு நான் என்ன செய்யறேன், சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு நியத்து வச்சிருக்கிறார். இது வாஜிபானது. இப்ப நோய் சரியாயிருச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பா என்ன செய்யணும், அப்ப அவர் சதக்கா கொடுக்கணும். 2வது இருக்குது நஃபிலான சதக்கா. பொதுவா ஜும்மா வந்துருச்சு, நம்ம கொடுக்குறோம், சாப்பாடு வாங்கி தரோம், ஒருத்தவங்களுக்கு கோழி அறுத்து கறி வாங்கி கொடுக்குறோம், எப்பயாவது நம்ம மனசு விரும்புது, சரி சதக்கா கொடுக்கலாம், இப்ப கொடுக்குறோம். இதெல்லாம் நஃபிலான சதக்கா. இப்ப வாஜிபான சதக்காக்கள் இருக்குது. இந்த சதக்காவை நம்ம யாருக்கு குறிப்பிட்டு இவங்களுக்கு நான் கொடுக்குற நியத்து வச்சோமோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்களுக்கு தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். இந்த மதரசா பிள்ளைங்களுக்கு நான் ஏதாவது சாப்பாடு ஆக்கி போடுறேன் அப்படின்னு நியத்து வச்சா மதரசா பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்கணுமே தவிர மிஸ்கின்களுக்கு தரக்கூடாது. மிஸ்கின்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தரக்கூடாது. ஏன், நம்ம கைது ஒரு நிபந்தனை வச்சு அல்லாட்ட நம்ம ஒண்ணு கேட்டிருக்கோம். அப்ப நம்ம என்ன வச்சோமோ அதுதான் நிறைவேற்றணும். இப்ப இது மாதிரியான வாஜிபான சதக்காக்கள் இருந்தா நோம்பாளிகளுக்கோ சஹர் சாப்பாடுக்கோ எதுக்குமே கொடுக்க கூடாது. சாதாரணமான சதக்காவா இருக்குது, நஃபிலான சதக்காவா இருக்குதுன்னு சொன்னா அது என்ன செய்யலாம், சஹருக்கு கொடுக்கலாம். ஆனால் சிறந்தது ஏழைகளுக்கு கொடுக்கறதா. ஏன், சதக்காவை வாங்குறதுக்கான எல்லா விதமான பொறுப்பு தகுதி யாருக்குன்னு சொன்னா ஏழைகளுக்கு தான். அதனாலதான் வாஜிபான சதக்கால ஏழைகள் தான் முக்கியமா அதுல பயன்பெறணும். இப்ப நஃபிலான சதக்காவா இருக்குது, அது பரவாயில்லை, ஏழைகள் கலந்துக்கலாம். பெரும்பாலும் ஏழைகள் இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், செல்வந்தர்கள் என்ன செஞ்சுக்கலாம், அது சாப்பிட்டுக்கலாம். ஆனால் தவிர்த்து இருக்கக்கூடியது என்னன்னா, சதக்காவுடைய பொருளை நம்ம சாப்பிடாம இருக்கணும். ஏன், அது ஏழைகளுக்கு சொந்தமானது. இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய அந்த சதக்கா வாஜிபா இருந்துச்சுன்னு சொன்னா சகர் சாப்பாடுக்கு கொடுக்க கூடாது, அல்லது நஃபிலா இருந்துச்சுன்னா தாராளமா கொடுக்கலாம். இப்படி ஒருத்தர் நியத்து வைக்கிறாரு, யாரெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் சரி செஞ்சுட்டேன்னு சொன்னா 100 பேருக்கு சகர் சாப்பாடு நான் வாங்கி தரேன் அப்படின்னு நியத்து வச்சா இது வாஜிபான சதக்கா. அப்ப என்ன செய்யலாம், அப்ப தாராளமா நம்ம கொடுக்கலாம். அப்ப சதக்காவுடைய விஷயங்கள்ல இந்த 2 விஷயம் இருக்குது. இதுல இன்னொரு குறிப்பாக சதக்கா கொடுக்கிறவரு அதை சாப்பிடவே கூடாது. வாஜிபா இருந்தாலும் சரி, நஃபிலா இருந்தாலும் சரி. நான் சதக்கா கொடுக்கறேன்னு சொன்னா நானும் சாப்பிடக்கூடாது, என் வீட்டுல இருக்கிற குடும்பத்தார்களும் சாப்பிடக்கூடாது. சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம், வீட்டுல பிள்ளைங்க மனைவிக்கு என்ன செய்யக்கூடாது, அது கொடுக்க கூடாது. உறவினர்களுக்கு கொடுக்கலாம். இதுதான் சதக்கா சம்பந்தமான சட்டம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 4 அப்படி அர்பஅத்துன், அர்பா அப்படின்னா அரபில 4 அர்த்தம். இத குர்ஆன் அல்லாஹ் தஆலா 16 இடங்கள்ல சொல்றான். அர்பஉன் அப்படின்னு சொல்லி 7 இடத்துலயும், அர்பஅத்துன் அப்படின்னு 3 இடத்துலயும், ருபா 2 இடத்துலயும், ராபிஉன் அப்படின்னு 2 இடத்துலயுமே, பி அர்பஅத்தின் சொல்லி 2 இடத்துலன்னு சொல்லி மொத்தம் 16 இடத்தில் அல்லாஹ் தஆலா 4ங்கிற வார்த்தையை முழு குர்ஆனில் பயன்படுத்துகிறார். அதுல குறிப்பாக பி அர்பஅத்தி ஷுஹதா, பல இடத்துல 4 சாட்சியை கொண்டு வாங்க நல்லா சொல்றான். குறிப்பாக பல சட்டங்களுக்கு ஒரு அவதூறு சொன்னாலும் சரி, அல்லது ஹராமான காலை விபச்சாரம் செஞ்சுட்டாலும் ஒருத்தர் சொன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 4 சாட்சி. இது சம்பந்தமாக நல்ல விளக்கமா சொல்லணும், நேரம் கம்மியா இருக்கு, நாளைக்கு சொல்லலாம். இன்னைக்கு நாம 4 சாட்சி குர்ஆனில் நாளை மறுமையில் நமக்கு சொல்லக்கூடிய 4 பொருட்கள், 4 விஷயங்கள் சாட்சி சொல்லும். அது என்னங்கிறத பார்த்து இன்ஷால்லா நிறைவு செய்யலாம். குர்ஆன் அல்லாஹ் சொல்ற ஒரு இடத்துல இன்னைக்கு ஓதக்கூடிய விசுவாசத்தில் ஓதமா, இந்த அஹ்ரஜத்தில் அருது அஸ்காலஹா, பூமி பிளந்து வெளியில வருமா, பூமி பிளந்து என்ன செய்யுமா,
வெளியில கால இன்சான மாலகா மனுஷங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன பூமி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, விழுந்து ஒவ்வொன்னா வருதேன்னு சொல்லி மனிதன் சொல்லும் பொழுது அந்த பூமி சொல்லுமா, நீ உலகத்தில் வாழும் பொழுது என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தியோ, என்னென்ன பாவம் எல்லாம் செஞ்சியோ, அந்த பாவத்தை எல்லாம் நான் அல்லாஹ்விடத்திலே ஒப்புவிப்பேன், நிச்சயமாக சத்தியமாக சொல்லு பூமி சொல்லுவோம். அதனால மறுமையில முதல் சொல்லக்கூடிய சாட்சி பூமி. ஏன் பூமியில நம்ம செய்யக்கூடிய பாவத்தை வானம் பார்க்காட்டினாலும் சரி, மனிதர்கள் பார்க்காட்டினாலும் சரி, பூமி நிச்சயமா பார்க்கும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றோம், பொறுமைனா எப்படி இருக்கணும்னா பூமியினுடைய பொறுமை மாதிரி இருக்கணும். பொறுமை உதாரணம் எது சொல்லுவாங்க, பூமியை சொல்லுவாங்க. ஏன் பூமியில தான் எச்சி துப்புறோம், திருப்பி அதை நம்ம மேல எச்சி துப்புச்சுன்னா எப்படி இருக்கும், நம்ம துப்புற எச்சியவே திருப்பி நம்ம முகத்துல துப்புச்சுன்னா எப்படி இருக்கும். ஆனா என்ன செய்யுது, அந்த உமிழ் நீரை வாங்கிக்குது. மலத்தை எங்க கொட்டுறோம், பூமியில கொட்டுறோம். என்ன செய்யறோம், பூமிய கடப்பாறை எடுத்து குத்துறோம், புது புது மிஷின் வச்சு குத்துறோம். எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காது, தாங்கிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் மில்லியன் லேசா என்ன இந்த அடி அடிக்கிறீங்களே, லேசா அப்படி இடுப்ப அசத்துக்கிறேன்னு சொல்லி பூமி அசைச்சுன்னா என்ன ஆகும், எல்லாம் பூமிக்குள்ள போகணும். அப்ப பூமி பொறுமையா இருக்கிறது மாதிரி இருக்கணும். அந்த பூமி நாளைக்கு என்ன செய்யும், மறுமையில் நாம் செய்த பாவங்களுக்கு சாட்சி சொல்லும். இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிம், சூரா யாசின் ஓதுறோமா இல்லையா, அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிம், அப்புறம் என்னது சொல்லுங்க, துக்கல்லிமுனா, அதுக்கப்புறம் தஷ்ஹது அர்ஜுலுகும். இந்த ஆயத்தை ஓதுறப்ப இனிமேல் உங்களுக்கு இதுதான் விளங்க இருக்கணும். அல்லாஹ் இங்க சொல்றான், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிம், நாளைக்கு மறுமை நாள்ல நஹ்திம் அப்படின்னா முத்திரைன்னு அர்த்தம், உங்கள் வாய்க்கு நான் முத்திரைகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகா, அதாவது கடவா பல்லு வரைக்கும் சிரிச்சது கம்மி தான் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பயுமே புன்முறுவல் பூத்துட்டு இருப்பாங்க. ஆனா கடவா பல்லு வரைக்கும் சிரிச்சது அப்படின்னா சப்தம் மட்டும் சிரிக்கிறது. அது வாழ்க்கையில கொஞ்ச நாள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம், டெய்லி சிரிப்போம். 1:45 நைட்டு வீட்டுல இருந்தாலும் காமெடி தான் பார்த்துட்டு காக்கா பாக்கன்னு சிரிக்கிறது, பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு என்ன செய்யுது, சிரிக்கிறது. அம்மா விளக்கமாட்ட எடுத்துட்டு வந்து நாளை போட்டு படுக்கிறியா இல்லையான்னு சொன்னாதான் தூங்குறது. நபி அவர்கள் வாழ்நாள்ல கொஞ்ச நாள் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கடவாப்பால் தெரிகிற அளவுக்கு சிரிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு சம்பவம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு சிரிச்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? இல்ல ஒரு விஷயம் எனக்கு நினைவு வந்துச்சு, நாளைக்கு மறுமையில அல்லாஹும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் மனுஷன்கிட்ட கேட்பானா, நீ இந்த பாவம்லாம் செஞ்சியா? அவன் மனிதன் அந்த பாவி என்ன செய்வானா, அல்லாட்ட எதிர்த்து பேசுவாங்க. ஆமா நான் தான் செஞ்சேன், அல்லா இங்க போனியா, இங்க போனேன், செஞ்சியா செஞ்சேன், சாப்பிட்டியா சாப்பிட்டேன், எல்லா பாவம் செஞ்சேன். மறுமையில நீங்க போட்டு அல்லா நீ ரப்பைக்கு போட்டிருக்க சட்டம் என்ன, சாட்சி இருந்தால்தான் செய்தது ஒப்புக்கொள்ளப்படும். ஆனா நான் செஞ்ச பாவத்துக்கு எதுவுமே சாட்சி இல்லைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஆயத்து தான், அல்யௌம நஹ்திமு அலா, அல்லாஹ் சொல்லுவான சாட்சி இருக்குப்பா அப்படின்பாங்க. உன் பக்கத்திலே இருக்குப்பா சாட்சி, பக்கத்துல திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. எது சாட்சின்ற உடனே நஹ்திமு அலா அஃப்வாஹிம், அவன் வாய்க்கு முத்திரையிடப்படும், அவன் கைகள் பேசும், அவன் விரல்கள் பேசும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் பேசக்கூடிய உறுப்புகளில் முதலாவது உறுப்பு இடது தொடை பேசுமா. தொடை இருக்குதா இல்லையா, சததான், தூண் நாக்குல இருக்கிறதும் சததான். நாம பேசல, அல்லாஹ் பேச வைக்கிறான். நாம பேசல, யார் பேச வைக்கிறான், அல்லாஹ் பேச வைக்கிறான். இதே மாதிரி துடையில் இருக்கக்கூடிய சதையும் அல்லாஹ் என்ன செய்வான், பேச வைப்பான். இரண்டாவது சாட்சி நம்ம உறுப்புகளே சொல்லும். நம்ம உறுப்புகள் இருக்குதா இல்லையா, இந்த உறுப்புகளே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். மூன்றாவது ரகீபுன் அதீத், நம்முடைய எப்பயுமே நம்ம கூட இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் எழுதக்கூடிய இந்த மலக்குகள் நாளைக்கு சாட்சி சொல்லுவாங்க. ஆமா அல்லாஹ் இவன் நன்மையான காரியம் செஞ்சா சாட்சி சொல்லுவார்கள், இவன் பாவம் செய்தான் என்று சொல்லுவார்கள். நாலாவது இந்த உம்மத்தை அல்லாஹ் சாட்சி ஆக்கிறோம். எந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தரல, இந்த உம்மத்தை முஹம்மதியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறந்த நாம் எல்லாம் இருக்கிறோமா இல்லையா, நம்ம எல்லாரையும் அல்லாஹ் சாட்சி ஆக்குவானா. யாருக்கு சாட்சி ஆக்குவான், சாதாரண மனிதர்களுக்கு அல்ல, சாதாரண மனிதர்களுக்கு அல்ல, நபிமார்களுக்கு அல்லாஹ் சாட்சியாக ஆக்குவான். நபிமார்களுக்கு அல்லாஹ் சாட்சியாக ஆக்குவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, அவங்களுடைய கூட்டத்தாரங்க நிற்கும் பொழுது அந்த கூட்டத்தாரங்க எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, இவர் வந்து எங்கள்கிட்ட எந்த விதமான நன்மையை எத்தி வைக்கவே இல்லை, இவர் நபியாகவே எங்களுக்கு வந்ததில்லை, இவர் எந்த நன்மையும் சொல்லல, எந்த பாவத்தையும் இவர் சொல்லல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் நான் இவங்கள்ட்ட 900 வருஷம் நான் இவங்கள்ட்ட ஈனை எத்தி வச்சேனே, உன்னை பத்தி 900 வருஷம் சொன்னேனே,
அல்லாஹ் சொல்லுவானா இவங்க எல்லாம் சொல்லணும்னு சொல்றாங்களே அப்படின்னு. அப்ப அங்க அல்லாஹ் கேட்பானா உனக்கு ஏதாவது சொன்னாங்கன்னு சாட்சி இருக்குதா அப்படின்னு. அப்ப சொல்லுவாங்க ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சாட்சி இருக்கிறாங்க. யாரு? உம்மத்தே முஹம்மதியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்து இருக்கிறாங்களா இல்லையா, அந்த உம்மத்தினர்கள் தான் சாட்சி. அப்படியா கூப்பிட்டுவாங்க. இந்த உம்மத்தை எல்லாம் போய் அல்லாஹ்ட்ட முன்னாடி நின்று சொல்லும், இவர்கள் நிச்சயமாக சத்தியமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். எப்படி உங்க காலத்துக்கு இவங்க காலத்துக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. மக்கள் நம்ம எல்லாம் சொல்லுவோமா அல்லாஹ்ட்ட, ரப்பே எங்களுடைய நபி வந்தார்கள், எங்கள் நபி எங்களிடத்தில் சொன்னார்கள், எங்கள் நபி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குர்ஆனில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருக்கிறது, அதை நாங்கள் ஓதினோம், அதில் உள்ள சட்டங்களை நாங்கள் அமல் செய்தோம், எனவே ஒட்டுமொத்த உம்மத்தும் இந்த நபிக்கு சாட்சியாக இருக்கிறோம், இவர் நபி என்பதற்கு சாட்சியாக அல்லாஹ் இந்த உம்மத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால நாம எந்த பாவம் செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட இருந்து தப்பிச்சுக்க முடியாது. என்னென்ன பாவங்கள் செஞ்சிருக்கிறோமோ இந்த புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாசத்துல அல்லாஹ்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்றணும். பூமிகள் சாட்சி சொல்லும், இன்னா நஹ்னு முஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு. அப்புறம் என்னது? ஆசாரகும். ஆசாரகும் என்ன அர்த்தம் தெரியுமா? நஹ்னு மா கத்தமு, இன்னா நஹ்னு முஹ்யில் மௌதா வ நஹ்னு கத்தமோ. கத்தமும் சொன்ன காலடி தடங்கள். அல்லாஹ் யாசின் இந்த ஆயத்துல என்ன சொல்றான் தெரியுமா? நீங்கள் நடக்கும் காலடி தடங்கள், தராவிக்கு நீங்கள் நடந்து வந்த இந்த காலடி தடங்கள், மஸ்ஜிதுக்கு நடந்து வந்த இந்த காலடி தடங்கள், அர்ஜுலுக்கும் நாளைக்கு இந்த காலடி தடங்கள் உங்களுக்கு சாட்சி சொல்லும், யா அல்லாஹ் இரவுல இந்த கால் நின்று வணங்கியது என்று சாட்சி சொல்லும். இந்த காலடி தடங்கள் சாட்சி சொல்லும். நன்மைகள் செய்தால் நன்மைக்கு சாட்சி சொல்லும், தீமைகள் செய்தால் பாவங்களுக்கு சாட்சி சொல்லும். அல்லாஹ் நம்முடைய உறுப்புகள் எல்லாம் நன்மைக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக அல்லாஹ் அமைத்து தந்தருவானாக. நம் ஏடுகளில் இருக்கும் அத்தனை பாவங்களையும் இந்த புனித மிகுந்த ரமலானின் பொருட்டினால் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி.